ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லட்டு செய்து காட்ட போகிறேன். ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈக்குவலான ஒரு லட்டு. மெயினாக இது வின்டர் சீசனில் ஜாஸ்தி செய்வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. அரை கப் கோதுமை மாவு. நான் எடுத்திருக்க கப் அளவு பார்த்தீங்கன்னா 250 ml. அதே கப்பில் 2 கப் கடலை மாவு. அடுத்து அதே கப்ல 3 கப் சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை. நீங்க வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். 2 கப் தாமரை விதை பொரி. அடுத்து 1.5 கப் துருவின தேங்காய். நான் ஃப்ரெஷ் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். வேணும்னா கொப்பரை தேங்காய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து முந்திரி, பாதாம், வால்நட் இது எல்லாமே சேர்த்து 1 கப் அளவு. அரை கப் முந்திரி, அரை கப் பாதாம், கொஞ்சமா வால்நட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80 ml கப் அளவுல 1 கப் இது வெள்ளரி விதை, அது 1 கப். அதே கப் அளவுல 1 கப் இந்த சாப்பாட்டு கோந்து. பாக்குறதுக்கு பனை கற்கண்டு மாதிரி இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கோந்து. அந்த 80 ml கப் அளவுல 1 கப் எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான மூலிகை, கமர்கஸ்னு பேரு. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதும். முதுகு வலி, முதுகு பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகை ரொம்பவே பெஸ்டான ஒண்ணு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, அப்புறமா சுவைக்கு கொஞ்சமா உப்பு, கடைசியா 1/2 லிட்டர் நெய். இந்த ஸ்வீட் மொத்தத்தையுமே நம்ம அந்த நெய்ல தான் செய்யணும். அதுக்கு அடுத்து மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம லாஸ்டா போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு. அடுத்து சமைக்கிறதுக்கு ஒரு கடாய். அவ்வளவுதான். இதை எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொரப்பா அரைச்சிக்கலாம். பாதாமை லேசா நீங்க வானல்ல சூடு பண்ணிட்டு அரைச்சிக்கலாம், சூடு ஆறுனதுக்கு அப்புறம். இல்லைன்னா நீங்க ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்ப இது நல்லா கொரப்பா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் பவுல்ல இதை சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்து கடாயில கொஞ்சமா நெய் விட்டு அந்த சாப்பாட்டு கோந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம ஒரு 3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். வெள்ளையா மாறிடும், சைஸ்லயும் கொஞ்சம் பெருசாயிடும். இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சுக்கலாம். அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் கமர்கசியும் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம அந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம். இப்ப நான் இதை மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த இனிப்பு வகையா இருந்தாலும் உப்பு சேர்த்தாதான் சுவைக்கும். இது கலந்து விட்டுறலாம். அடுத்து அதே கடாயில கொஞ்சமா நெய் விட்டு அந்த தாமரை விதை பொரிய வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது நமுத்த மாதிரி இருக்கும், அரைக்கும் போது ஈவனா வராது. சோ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்ப் ஆயிடும், அரைச்சாலுமே ஈவனா வந்துடும். இது ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் தேவைப்படும். மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. இப்ப இது வறுத்து முடிச்சாச்சு. இப்ப நீங்க ஒன்னு எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா மொறுமொறுன்னு உடையும். இப்ப நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா ஈவனா கிரைண்ட் ஆயிடும். இப்ப அதை அரைச்சாச்சு. அரைச்சதுக்கு அப்புறம் இதையும் அந்த மிக்சிங் பவுல்ல போட்டுருங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடியும் அதுல சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்து நம்ம வானல்ல வறுக்க வேண்டியது தேங்காய். துருவி வச்ச தேங்காவை நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதுல உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா அதனோட வாசம் ரொம்ப அருமையா வரும். இது ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும், வாசனையும் நல்லா இருக்கும். இப்ப இது வறுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணா கூட நம்ம நெய்ல வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அடுத்து கடாயில கொஞ்சமா நெய் விட்டு வெள்ளரி விதைய வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு நம்ம அந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு இது முழுசா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் அரைக்கும் போது இதையும் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப நான் இதை வறுத்துட்டு அப்படியே டைரக்டா அந்த பவுல்ல சேர்க்கிறேன். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வறுத்ததுக்கு அப்புறம் இதையும் மிக்சிங் பவுல்ல போட்டு எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு கலக்குற மாதிரி நம்ம கையால நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம அரைச்சு பொடி பண்ணி சேர்க்க வேண்டியது எல்லாமே
ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் வந்து வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க. இது எதுக்கு எடுத்து வைக்கிறோம்னு லாஸ்டா சொல்றேன். இப்போ நான் ஒரு ஹாஃப் பார்ட் எடுத்து மிக்ஸி ஜார்ல வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து லாஸ்டா நம்ம செய்ய வேண்டியது மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யும் வந்து நம்ம அந்த கடாயில போட்டுட்டு அந்த நெய்யில வந்து நம்ம இந்த கடலை மாவு, கோதுமை மாவு ரெண்டுத்தையும் போட்டு இப்ப நம்ம அதை குக் பண்ணணும். இதுக்கு வந்து 15 to 20 minutes டைம் எடுக்கும். இப்ப இந்த நெய்யை போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு மாவையும் போட்டு நல்லா கலக்கணும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா குக் ஆக ஆக கொஞ்சம் லூஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு நெய் பத்தல அப்படின்னா கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் டைட்டா இருக்கும். அப்புறம் போக போக கொஞ்சம் லூஸ் ஆகும். ஒருவேளை லூஸ் ஆகல அப்படின்னா நீங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த இட்லி மாவு புளிச்சு வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். 15 to 20 minutes டைம் எடுக்கும். எல்லோ கலர்ல இருக்கும் ஆரம்பத்துல. இது நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல மாறிடும். இப்ப கிட்டத்தட்ட ஆரஞ்சு கலர்ல வந்துருச்சு. ஸ்மெல்லையும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. கடலை மாவு நல்லா குக் ஆயிடுச்சு. நெய்ல தான் குக் பண்ணணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதையும் நம்ம அந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்ப கேஸ் ஆஃப் பண்ண உடனேவே நம்ம அந்த மிக்சிங் பவுல்ல இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் ஏற்கனவே அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா எடுத்து வச்சேன். அது ஏன்னா இந்த குக் பண்ண இந்த கடாயில இருந்து இந்த கடலை மாவை கிளீனா வழிக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த பவுடர் ட்ரை பவுடர் எடுத்து வச்சேன். நம்ம இதை போட்டு கிளீன் பண்ணல அப்படின்னா நம்மளால அந்த நெய்யோட குக் பண்ண கடலை மாவை கிளீனா எடுக்க முடியாது. இதுதான் வந்து ஒரு ஈஸி டெக்னிக். ஞாபகமா தனியா எடுத்து வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணி போட்டுருங்க. இப்ப போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்டா சேர்க்க வேண்டியது சர்க்கரை. நல்லா சர்க்கரையை பொடி பண்ணி இதுல சேர்க்கலாம். 3 கப் சர்க்கரை சொன்னேன். முதல்ல 2 கப் சேருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். போதும்னா விட்டுடலாம். இந்த 3 கப்பும் பத்தலை அப்படின்னா கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகரை தனியா குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது பவுடரா இருக்கிறதுனால இந்த ஹீட்லயே நல்லா வெந்துடும். நல்லா பிளெண்டும் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கை கொள்ற அளவுக்கு நம்ம பவுடர் எடுத்து நல்லா உருட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகா ரவுண்டா லட்டு மாதிரி வந்துடும். இந்த லட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க 2 லட்டு சாப்பிட்டா போதும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈக்குவலான ஒரு லட்டு இது. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இதுல சுக்கு பொடியெல்லாம் போட்டிருக்கோம். ஆனா நம்ம இதுல சுக்கு சேர்த்தோன்றதே வந்து நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆயிருக்கும். இது ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.